ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ 38 இன்ச்சில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1 மீட்டர் கிளாத்து, நான் லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி, ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். அதில் இருக்க எக்ஸஸ் அரிக்க பீஸையெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். கிராஸ் அரிக்க பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ நம்ம லைனிங்கில் திருப்பி தைப்போம் பாருங்கள். அதுக்காக 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே அந்த 1 இன்ச்சிலேருந்து ஒரு 15 இன்ச்சு நம்ம நீளம் மார்க் பண்ணிக்கலாம். 15 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கழுத்தகலம் 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நம்ம ஷோல்டர் நம்ம பிடிச்சி தைக்கிறது லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த லைன்லேருந்து ஒரு 13 இன்ச்சில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். அந்த லைன்லேருந்து ஒரு 8 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் மார்க்கிங்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் போட்டு நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 38 இன்ச்சு செஸ்ட் அளவு, அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச்சு வருது. அது 9.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பேக்கில் நெக்கு நீளம் ஒரு 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ ரவுண்டு நெக்கு தான் நான் கட் பண்ணி ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஆம்கோல் ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் நெக்கு நான் திருப்பி அடிக்கிறதுனால நான் அது நெக்கு நான் கட் பண்ணல. இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். இனி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணலாம். அதுக்காக நான் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணதுக்காக ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். போட்டு நம்ம அந்த பேக் பீஸை எடுத்து இதுக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டோட நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாட்டு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 13 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதுலேருந்து ஒரு 4.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீளம் ஒரு 3 இன்ச்சு மெயின் டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஐப்பட்டி பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு, இந்த பக்கத்துலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கிராஸாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ மெயின் டாட்டு ரைட் சைட்லேருந்து 1.25 இன்ச்சு, லெஃப்ட் சைட்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கழுத்து பக்கத்துலேருந்து இந்த கழுத்து நம்ம வரைஞ்சதுக்கப்புறமா கழுத்துலேருந்து கீழே நம்ம அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து டேப் வச்சு அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அதில் பாதியில் மார்க் பண்ணி அதில் நீளம் ஒரு 3 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு
2 இன்ச்சு கேப் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்கேல் போட்டு வரைஞ்சி எடுக்கலாம். இந்த பக்கத்துலேருந்து 1/4 இன்ச்சு, அந்த பக்கத்துலேருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஆம்கோல் ஃப்ரண்ட் குளிச்சு வரைகிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து வெளியே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த குழிவை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இது கேப் 2 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே இந்த பக்கத்துலேருந்து 1/4 இன்ச்சு, அந்த பக்கத்துலேருந்து 1/4 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்காக இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீஸ் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்லீவ் ஒன்று கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் பீஸ் நான் இதில் ஜாயின் போட்டுக்கிறதுக்காக நான் பீஸ் எடுத்து வச்சு நான் அதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் நம்ம போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ தையலுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் நீளம் ஒரு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் கேப் ஒரு 3 இன்ச்சு 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு வண்ணம் ஒரு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா மேலேருந்து ஒரு 2 இன்ச்சில் நம்ம இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் குளிச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவை நம்ம கட் பண்ணிட்டோம். இனி நம்ம பெல்ட் பட்டி நம்ம கட் பண்ணலாம். அதுக்காக நான் நார்மலாக ஒரு 5 இன்ச்சு அளவில் நான் 2 பீஸை நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது அதை நான் ஷேப்பாக கட் பண்ணி அதுக்கப்புறமா இது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பெல்ட் பட்டியில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரிஜினல் பீஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா பெல்ட்டு பட்டி அதையும் தூக்கி நம்ம அதில் வச்சு நம்ம கரெக்டாக 10 தான் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். 38 இன்ச்சில் ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணியதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.